ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா எ பிளே த்ரூ ஆஃப் சர்டன்டியோர்ஸ் விஆர் எம்எம்ஓ லைஃப் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்டன்டியோர்ஸ் விஆர் எம்எம்ஓ லைஃப் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ அடிபட்ட நிலமையில அசைய முடியாம ஆபத்தான சுச்சுவேஷன்ல நின்றுட்டு இருக்கான். என்னது ஸ்டன்னா, என்னால அப்ப அசைய முடியாதா? இது எனக்கு நல்லது இல்லையே. அண்ணா எப்படி இந்த சுச்சுவேஷனுக்கு வந்தோம்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ நிறைய லாக்ஸை ஓப்பன் பண்ணி அவனோட தீவ் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றான். சில பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணும்போது அது வெடிச்சிருது. சில பாக்ஸ்ல ட்ராப் இருந்து நம்ம ஹீரோ இறந்தே கூட போயிருக்கான். பட் நிறைய பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ லெவல் 50 ரீச் பண்றான். ஹை ரேங்க் ஸ்கில்லுக்கு எவ்வளவு வகை நோட்டிபிகேஷன் வருது. சுப்பீரியர் தீஃப், பெனவலன்ட் தீஃப்னு 2 இருக்கு. பெனவலன்ட் தீஃபை யூஸ் பண்ணா ஈவன் மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கூட நம்ம ஹீரோவால திருட முடியும். இதுதான் எனக்கு சூட் ஆகும். நம்ம ஹீரோ பெனவலன்ட் தீஃபையே சூஸ் பண்றான். இப்ப ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. இந்த தடவை பிளாக்னே சேர்த்து அவங்க கூட வந்திருக்கான். எடுத்து இந்த பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு பிளாக் சொல்றான். வா, இது ஒரு நியூ டைப் ஆஃப் ட்ராப்னு நம்ம ஹீரோவோ பிளாக்கோ எக்ஸைட்மெண்ட் ஆகும். இதுக்கெல்லாமா இவனுங்க எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க அப்படின்னு பிங்க் கேக்குறா. ஒரு வழியா அவங்க லாக்க திறந்துட்டாங்க. இப்போ அந்த டோர் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப நிறைய பிராக்டிஸ் பண்ணதுனால மோஸ்ட்லி நம்ம ஹீரோக்கு சக்சஸ் ரேட் தான் இருக்கு. பெனவலன்ட் தீஃப் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனதுனால மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து சும்மா ஓடி போகும்போது அப்படியே டக்கு நம்ம ஹீரோ திருடிட்டு போறான். அண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் லைட்டுக்கு தான் அட்ராக்ட் ஆகும். லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ நைட் விஷன் மோட யூஸ் பண்ணி முடிஞ்ச லெவலுக்கு மான்ஸ்டர் இது கூடயோ ஃபைட் பண்ணாம நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு குயிக்கா போய்கிட்டே இருக்கா. தேவையில்லாத ஃபைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கா. இப்போ 9th ஃப்ளோர் நம்ம ஹீரோ ரீச் பண்ணிட்டான். பேலன்ஸ் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. 1 hour மட்டும் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோ அந்த டஞ்சனை விட்டு வெளியே போயிருவான். சோ நம்ம ஹீரோ செம்ம ஃபாஸ்டா உள்ள போறான். லிச் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது. டக்கு நம்ம ஹீரோ ஸ்னீக்கை யூஸ் பண்ணி இன்விசிபிள் ஆயிக்கிறான். லிச் மட்டும் ஒன்று பார்த்துருச்சுன்னா அது மட்டும் வந்து ஒன்று அட்டாக் பண்ணது நிறைய மான்ஸ்டர்ஸையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டுரும். உன்ன மாதிரி சோலோ பிளேயருக்கு அது பிரச்சனை அப்படின்னு ரெட் சொல்லியிருப்பான். ஸோ நம்ம ஹீரோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இப்போ 10th ஃப்ளோர் நோக்கி ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கா. 10th ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ் நம்ம ஹீரோ போய் பார்த்தா எல்லா இடமும் சுத்தி ட்ராப்பா இருக்கு. எல்லா ட்ராப்பையும் ரிமூவ் பண்ண டைம்ல ஒரே ஆப்ஷன் தான் அப்படின்னு ஃப்ளையை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஹைட்டா ஜம்ப் பண்றான். நம்ம ஹீரோ ட்ராப்ல கால் வச்சாலுமே கூட டக்குன்னு தாவி பாஞ்சு 10th ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ்குள்ள நம்ம ஹீரோ தாவி இருக்கான். அட என் டைம் முடிஞ்சிருக்கணுமே, நான் ஏன் டஞ்சனை விட்டு வெளியே போல நம்ம ஹீரோ பார்த்தா டைமர் ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் படிக்கட்டுல தான் இருக்கேன், இன்னும் 10th ஃப்ளோருக்கே போல. சரி அப்படியா, இது நாள் வரை யாரும் ரீச் பண்ணாத பிளேஸ் நான் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே இறங்குறான். ஒரு வழியா ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கவோ யார் நீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளவு தடைகளையும் தாண்டி தனியா ஒரு பர்சன் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. என்னோட பேரு ஆண்ட்ரே. நான் தான் இந்த எம்பையரோட ஒரு நைட். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தேன். இந்த படிக்கட்டுகள் ரொம்ப நீளம். நீ இறங்கி நடந்து வந்துட்டே நான் என் கதையை சொல்றேன். இந்த டஞ்சனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி என் நேஷன் அனுப்பி வச்சாங்க. ராப்ஸ்லயும் மான்ஸ்டர்ஸ் கிட்டயோ என் கூட வந்து அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எல்லா தடைகளையும் தாண்டி கடைசியில நான் ஃபைனல் ரூம் ரீச் பண்ண அந்த இடத்துல எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. ஈவன் காத்து கூட இல்ல. சோ என்னால மூச்சு கூட விட முடியல. நான் அங்கேயே இறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டன் நைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த டஞ்சனை ப்ரொடெக்ட் பண்ற கார்டியனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லவோ இந்த டஞ்சனை நீங்க டெஸ்ட்ராய் பண்ணலான்னு வந்தா அவங்களையே அது கார்டியனா மாத்தி விட்டுச்சுல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த ரூம் இன்னும் இருக்கான்னு கேட்கவோ இல்ல நான் அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆண்ட்ரே சொல்லவோ பரவாயில்ல, ஈவன் சாவறதுக்கு முன்னாடி கூட ஒரு நைட்டா தான் நீங்க இறந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் கீழே தான் காத்துக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்ன வந்து கொன்று. இந்த டஞ்சன் என்ன மான்ஸ்டரா என் மைண்டை மாத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. என் கண்ட்ரோல நான் இழக்கிறதுக்குள்ள நீ என்ன கொன்று இறந்து போன என் காம்பேட்ஸனுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அந்த படி மறைஞ்சு போய் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா கீழே விழுந்துருதான். அப்போ ஒரு ஸ்கெலிட்டன் அந்த இடத்துக்கு வருது. இதுதான் அந்த ஸ்கெலிட்டன் நைட்டா. ஆண்ட்ரே இது நீ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ அந்த ஸ்கெலிட்டன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு கடைசியில ஒரு வழியா ஆண்ட்ரே கிவ் அப் பண்ணிட்டா. அவன் மைண்டை நான் கண்ட்ரோல்ல எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவோ நம்ம ஹீரோ டக்குன்னு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த தைரியம் இருந்தா ஒரு லோ லெவல் ஹியூமன் என்ன அட்டாக் பண்ணுவாங்க, சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அது செம்ம ஃபாஸ்டா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ ஷீல்ட வச்சு தடுத்து டாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஃபாஸ்டாவும் அந்த நேரத்துல ஸ்ட்ராங்காவும் இருக்கான். அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் டாஷ் பண்ணுவோம். என்னடா டாஷ் மட்டும் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த நைட் கேட்கப்போ ஸ்வாட் இல்லங்கிறதுனால என்னால ஃபைட் பண்ண முடியாதுன்னு நினைக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ ஆரோ வச்சு அட்டாக் பண்றான். அது நம்ம ஹீரோ கையில அட்டாக் பண்ணதுல பிரேக் ஆகும் ஒரு கை நம்ம ஹீரோட கையில இருந்து போ கீழே விழுந்துருது. இப்போ வெப்பனை ஒன்னால தூக்க முடியாது, ஓ கதை முடிஞ்சுது அப்படின்னு அது சொல்லவோ இன்னும் முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஷீல்ட்ல இருந்து ஆரோ எடுக்கிறான். நம்ம ஹீரோ போல இருந்து அட்டாக் பண்ற ஆரோவோட இதுல இருந்து வர ஆரோவோட அட்டாக் பவர் ரொம்பவே கம்மி தான். அதனால நம்ம ஹீரோ நிறைய ஆரோஸ் வச்சு அந்த ஷீல்டுக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஷீல்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ ஸ்டன் ஆகி நம்ம ஹீரோவால இப்ப அசைய முடியல. போச்சு என் கதை அவ்வளவுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பொண்ணு கொள்றதுக்கு நான் இந்த ஆட்ட கடைசியில யூஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீ கும்பிடுற கடவுளை வேண்டிக்க ஒன்னு அவர்கிட்டயே அனுப்புறேன்னு சொல்லவோ கடவுளா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா ஹியூமன்ஸ் எல்லாம் பயந்தீங்கன்னா கடவுள் மேல தானே பாரத்தை போட்டு அவரை தானே வேண்டுவீங்க அப்படின்னு கேட்கப்போ நம்ம ஹீரோ ஸ்டன்ல இருந்து ரிலீஸ் ஆகி ஒரு வழியா தப்பிச்சிருந்தா. இந்த வேர்ல்டுல கடவுள்னு யாருமே கிடையாது. மனுஷங்க அவங்களோட சொந்த முயற்சியிலையும் ஸ்ட்ரென்த்லயும் தான் மேல வந்திருக்காங்கன்னு சொல்லவோ அப்போ ஸ்ட்ரென்த் காமி அப்படின்னு அந்த நைட் சொல்லவோ நம்ம ஹீரோவை வெப்பை யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த நைட்டை அட்டாக் பண்றா. பிரிசம் நோவாக்கான ஸ்பெல்ல கேஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ வெடிக்கிற ஆயில அது மேல தூக்கி போடுறான். இந்த பிரிசம் நோவால இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கு ரொம்ப நேரம் நம்ம ஹீரோ ஸ்பெல்ல கேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்பெல்ல நிறுத்து, நான் ஒன்னு அதை கேஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் நைட் எரிஞ்ச நிலைமையிலுமே நம்ம ஹீரோ நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வருது. உன்னை பினிஷ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அதை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவோட ஷீல்ட ஃபுல்லா உடைச்சிருது. அடுத்தது அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ
ஹீரோவோட கதை முடிஞ்சது. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஃபுல் ஸ்பெல்லையுமே நம்ம ஹீரோ கேஸ் பண்றான். இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன் நைட் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போகவும் எல்டர் பிரிசம் நோவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேல இருந்தா அந்த பிரிசம் நோவா அட்டாக் வந்து இதை அட்டாக் பண்ணுவோம். ஹையஸ்ட் பிரிசம் நோவாவை யூஸ் பண்ணிருக்கேன். இது பேரலைஸ் ஆகணும், பெட்ரிஃபிகேஷன் ஆகணும். நம்ம ஹீரோ பார்த்தா அதோட ஒரு கையோ 2 காலம் மட்டும் தான் லைட்டா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப குயின் டக்குன்னு அந்த இடத்துக்கு வரா. இது கான்ட்ராக்ட் பார்ட்னரா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன் நைட் பாக்குறான். டேஞ்சர்ல இருந்தா இவ ப்ரொடெக்ட் பண்ண வர்றது இந்த ரிங்கோட எஃபெக்ட் போல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப குயின் வந்து அவ மேஜிக் யூஸ் பண்ணி அவனை மொத்தமா ப்ரௌஸ் பண்றா. ஸ்மைல் பண்ணிட்டு இப்ப அவ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருந்தா. தேங்க்ஸ் குயின், இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குனு அவன் கோவ எடுத்து பேரி குயினை தூக்கடிச்சதுக்கு யூஸ் பண்ண காம்பாவை யூஸ் பண்ண மாதிரியே எல்லா டைப் ஆஃப் ஆரோ எக்ஸ்ப்ளோசிவ் ஆயில்னு நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். ஒரு வழியா அந்த ஸ்கெலிட்டன் நைட்டை நம்ம ஹீரோ தோக்கடிக்கிறான். ஆண்ட்ரேவோட ஹியூமன் ஃபார்ம் வருது. ஆண்ட்ரே அது நீதானா நம்ம ஹீரோ கேட்கவும் சோல் மறைறதுக்கு முன்னாடி நீ என்ன காப்பாத்திட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஆண்ட்ரே சொல்லப்போ ஒரு வழியா நீ ஆசைப்பட்டது நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் மான்ஸ்டரா தான் சாவான்னு நினைச்சேன், ஹியூமன் ஃபார்ம்ல சாவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு ஆண்ட்ரே சொல்லிட்டு சோலோ பிளேயர் தனிமையில இருக்கிற வழி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அவன் கை மறைய ஆரம்பிக்குது. என்ன காப்பாத்தினதுக்கு என்னோட இந்த ஸ்வாட உனக்கு ஒரு ரிவார்டா கொடுக்குறேன். நீ இதை யூஸ் பண்ணலனால ஆன்டி கடையில கொடுத்தா நல்ல ரேட் போகும். அப்புறம் நீ இந்த வேர்ல்டுல கடவுள் இல்லைன்னு சொன்னல, எனக்கு என்னமோ அப்படி தோணல. கடவுள் தான் என்ன லக்கியா மாத்தினதுனால தான் என்னோட காம்ரேட்ஸ்லாம் என்ன கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பா கடவுளால மட்டும்தான் இதை பண்ண முடியும். நீயும் கடவுள் மேல நம்பிக்கை வை அப்படின்னு ஆண்ட்ரியூ சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அங்க இருந்து கிளம்பியிருந்தாங்க. வேலை கடவுள் உண்மையா இருந்தா அடுத்த ஜென்மத்துல நீ நல்ல வாழ்க்கைய வாழ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். 10th ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒன் ஆஃப் த சீக்ரெட் பாஸ் தோக்கடிச்சதுல நைட் ஸ்வாட் அப்படிங்கிற நியூ டைப் ஆஃப் வெப்பன் அன்லாக் ஆயிருக்கு அப்படின்னு எல்லா பிளேயர்ஸ்க்குமே நோட்டிபிகேஷன் போகுது. டஞ்சன் பாஸ் தோக்கடிச்சா நியூ வெப்பன் தான் அன்லாக் ஆகுமா. ஒன் ஆஃப் த சீக்ரெட் பாஸ்ன்னு சொன்னாங்க. அப்ப இன்னும் நிறைய பாஸ் இருக்குது போல அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே வரா. ஹீரோட வெப்பன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு, இதை ரிப்பேர் பண்ண முடியாது, புதுசாவே செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேக் பண்ண ஆரம்பிக்கிறான். புது ஷீல்டையே நம்ம ஹீரோ மேக் பண்ணிட்டான். போவையோ லெதர் எக்யூப்மெண்ட்டையும் ரிப்பேர் பண்ணணும், காசு தேவை, அதுக்கு இந்த ஸ்வாட வைக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ இப்போ இது எனக்கான நேரம்னு நினைக்கிறேன். அவன் எப்படி இருப்பான் நான் டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றதை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆண்ட்ரியூ கிட்ட நம்ம ஹீரோ பேசும்போது இந்த காடை பத்தி அவன் பேசியிருப்பான். அதுவுமே ஒரு இன்டைரக்ட் ஹிடன் டீடைல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது உண்மையான கேம் மாதிரி இல்ல அப்படிங்கறத நிறைய இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு கேம் தானா இல்ல வேற ஒரு வேர்ல்டா என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.